கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே விஷப்பூச்சி கிடந்த மதிய உணவை சாப்பிட்டதால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சாக்காங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 240 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். அங்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவில் விஷப்பூச்சி கிடந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த உணவை சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இதனை மாணவர்களின் பெற்றோர்களுக்கு தெரியாமல் பள்ளி நிர்வாகம் மூடி மறைத்திருக்கிறது. இதனை தெரிந்து கொண்ட பெற்றோர்கள் பள்ளி முன்பாக திரண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் மதிய உணவு சாப்பிட்ட மாணவர்களை புவனகிரி மற்றும் சிதம்பரம் அரசு மருத்துவமனைகளில் அனுமதித்தனர். பதட்டத்துல பேரண்ட்ஸ் எல்லாம் கூடி அவங்கவுங்க கேக்குறாங்க, சரியா பதில் சொல்ல ஸ்கூல் நிர்வாகத்துல இருந்தாலும் அவங்க சரியான பதில் சொல்லணும். பேரண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் ஏன் சாப்பாட்டு விஷயத்துல இவ்வளவு கவனக்குறைவோட இருக்காங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்களே பார்த்து சமைச்சு கொடுத்தோம். இதுவே அவங்க குழந்தைங்களா இருந்தா அந்த சாப்பாடை கொடுப்பாங்களா சாப்பிட சொல்லி?